Welcome to our channel Jayam Academy. So, நம்ம சேனல்ல Group 2 Group 2க்கு free GK test series நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். சரிங்களா? So, அது எதில கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம்ல அதை கண்டக்ட் பண்ணுவோம். சரிங்களா? So, நம்ம ஆல்ரெடி தமிழுக்கு போன Group 4க்கு ஜெனரல் தமிழுக்கு நம்ம free test series கண்டக்ட் பண்ணோம். So, அது எல்லாமே ஓரளவுக்கு நம்ம கண்டக்ட் பண்ணிட்டோம். So, அதற்கான மெட்டீரியல்ஸும் நம்ம கொடுத்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் பி பார்ட் ஏ. ஸோ பார்ட் பி பார்ட் ஏ இது ரெண்டுத்துக்குமே நம்ம மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணி ரிட்டர்ன் ஃபார்மில் நம்ம கொடுத்தோம். ஸோ அதோட மெட்டீரியல்ஸும் இப்போ இருக்கும். ஸோ இதோட டெஸ்ட் லிங்க்கும் இப்போ இருக்கும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த தமிழ் டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அதில். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நான் இந்த ஜிகே டெஸ்ட்டை பற்றி உங்களுக்கு ஓவராலாக ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஸோ நம்ம டெஸ்ட் நம்ம எப்படி கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஓவராலாக ஒரு ஐடியா கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ நம்மளோட டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தினமும் நைட்டு 7லேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நாங்கள் கொடுப்போம். சரிங்களா? ஸோ தினமும் காலையில் டெஸ்ட்டுக்கான டாபிக் சொல்கிறோம். ஸோ நைட்டு அந்த டெஸ்ட் நடக்கும். ஸோ காலையில் டாபிக் சொல்கிறோம், நைட்டு அந்த டெஸ்ட் நடக்கும். ஸோ நம்ம டெஸ்ட்டு எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸு அப்புறம் டாபிக் வைஸு. ஸோ அது என்ன சப்ஜெக்ட் வைஸு அப்புறம் டாபிக் வைஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹிஸ்ட்ரி இருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன, இந்துஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ அடுத்து என்ன, குப்தாஸ். ஸோ அடுத்து மௌரியா. ஸோ அடுத்து டெல்லி சுல்தான்ஸ், அப்புறம் முகலாயர்கள். ஸோ இந்த மாதிரி லைனாக வரும். ஸோ ஒவ்வொரு நாள் நம்ம ஒவ்வொரு டாபிக் வைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நாள் ஐவிசி இந்துஸ் வேலி சிவிலைசேஷன் வச்சோன்னா ஸோ அடுத்த நாள் குப்தாஸ் வைப்போம், அதுக்கு அடுத்த நாள் முகலாயர்கள் வைப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம டாபிக் வைஸ் வைப்போம். ஸோ எப்போவுமே டிஎன்பிசியை பொறுத்தளவு நீங்கள் ஜிகேவை டாபிக் வைஸ் படிங்க. ஸோ அப்போ தான் எக்ஸாம்ஸில் கரெக்டாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ தான் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ஸ்கூல் புக் படிக்கிறத விட அதை டாபிக் வைஸ் படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்துஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்குன்னா அது 6th புக்கில் ஒரு கண்டென்ட் இருக்கும், 11th புக்கில் ஒரு கண்டென்ட் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கண்டென்ட்டையும் சேர்த்து நீங்கள் ஒரே கண்டென்ட்டாக நீங்கள் படிக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம டாபிக் வைஸ் நம்ம டெஸ்ட் வைப்போம். ஸோ தினமும் அதுலேருந்து 20லேருந்து 25 கேள்விகள் நம்ம எடுத்து கொடுப்போம். ஸோ இந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ண உங்களுக்கு மினிமம் 15 to 20 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு டைம் கன்செப்ஷனும் நிறைய எடுக்காது. ஸோ நீங்கள் மிச்ச சப்ஜெக்ட்லாம் படிச்சுட்டே இதை சைடில் அட்டன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ நீங்கள் எங்கே இன்ஸ்டியூட் பண்ணாலும் எங்கே படித்தாலும் ஸோ நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் ரொம்ப தேவைப்படாது. ஸோ நீங்கள் சிம்பிளாக 1 hour படிச்சுட்டு இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதேமாரி நம்ம டெஸ்ட்டு எப்படி கேட்போம் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்பிக்கில் மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ்லேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுப்போம். ஸோ அதன் மூலயமா உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படின்ட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகே. அதேமாரி நம்ம டெஸ்ட்டு 2 மீடியத்துலையுமே இருக்கும். இங்கிலீஷ் மீடியத்திலும் இருக்கும், அதேமாரியே தமிழ் மீடியத்திலும் இருக்கும். சரிங்களா? ஸோ 2 மீடியத்தில் நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ நிறைய சேனல்ஸ் தமிழில் மட்டும் தான் வைப்பாங்க, இங்கிலீஷில் வைக்க மாட்டாங்க. பட் நம்ம 2 மீடியத்துலையும் நம்ம டெஸ்ட் வைக்கிறோம். சரிங்களா? ஸோ டெஸ்ட்டு டெலகிராமில் மட்டும்தான் நடக்கும். இப்பயும் சொல்கிறேன், ஸோ டெலகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டெஸ்ட்டு டெலகிராமில் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுவோம். அது ஒரு குவிஸ் மெத்தடில் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ குவிஸ் மெத்தடில் நம்ம வைப்போம். ஸோ டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ டெஸ்ட்டு நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடும். ஃப்ரம் டுமாரோலேருந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்த்து எப்போ ஜாயின் பண்ணலாம் சரி. ஸோ அந்த டெஸ்ட்டு எல்லாமே நம்ம டெலகிராமில் அப்படியே தான் இருக்கும். நாங்கள் பின் பண்ணி வைப்போம் ஒவ்வொரு டெஸ்ட்டும். ஸோ நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணாலும் அந்த டெஸ்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுறோன்ற பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் கரெக்டாக படித்து அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணாலும் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். உங்களுக்கு ஓரளவு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ டெஸ்ட்டு நாளிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம யூனிட் 8 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூனிட் 8 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? சரி, ஓகே. கீழே டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அதில் தான் டெஸ்ட்டு நம்ம வைப்போம். சரிங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ.